ஹலோ. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் vlog மாதிரி பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, நான் மட்டன் பிரியாணி செஞ்சதை அப்படியே ரெசிப்பியாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வீக்கெண்ட் வந்தாலே அந்த வீக்குக்கு தேவையான என்னென்ன க்ராசரிஸோ மில்க்கு இந்த மாதிரி மட்டன் சிக்கன் என்னென்ன தேவையோ அதை நம்ம போய் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடணும். பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ஆயிலும் கீயும் சேர்த்து கொஞ்சம் போட்டு ஆனியன் வதக்கி நிறைய பேர் நிறைய ரெசிபி பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி சும்மா ரேண்டமாக இதை வந்து ஷூட் பண்ணேன். என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தப்ப மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். நாங்கள் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் 2 பேர் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் நாங்கள் செய்வோம். மட்டன் வந்து நான் வந்து ஒரு 300 கிராம் தான் நான் செஞ்சேனே அன்றைக்கி ரெசிபி. ஐ மீன் வந்து லஞ்சுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இதை செஞ்சோம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சோம். ரைஸ் குக்கர் பாட்டில் தான் நான் வந்து பிரியாணி செஞ்சேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து நான் இங்கே வந்து நான் தான் வந்து தயிர் வந்து இந்தியாவிலேருந்து நான் அந்த உரை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். இங்கே உள்ள தயிர்லாம் வந்து யோகட், அதனால் வந்து ரொம்ப கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்மளோட குக்கிங்க்கு அது சரியாக வராது. அதனால் நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். மில்கில் நான் இங்கே ஊற்றி நான் வச்சுக்குவேன். முன்னாடியே வந்து ஒரு 4 விசில் போட்டு மட்டன் எடுத்து வச்சுக்கிட்டேன். மட்டன் நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா மட்டும் போட்டு மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து அதோட அந்த மசாலாவோட சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி மசாலா, இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி சூப்பராக இருக்கும். இது மட்டும்தான் நான் பிரியாணிக்கு போடுவேன். எக்ஸ்ட்ராவாக நான் வந்து சில்லி பவுடர் போடுவேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் போடலாம், நார்மலும் போடலாம். நான் இன்றைக்கி நார்மல் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். அந்த மசாலாவும் இந்த சில்லி பவுடரும் போட்டாலே சூப்பராக பிரியாணி முடிஞ்சிருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணி மசாலா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன் உங்களுக்கு. அதோட புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றலாம். நான் எப்போவுமே வந்து பிரியாணி செய்கிறதா இருந்தால் கோகோனட் மில்கில் தான் செய்வேன். கோகோனட் மில்க்கு கண்டிப்பாக நான் ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து நான் கோகோனட் மில்க் வாங்குறதுக்கும் மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி மறுபடியும் போய் வாங்கிட்டு வர லேட் ஆயிரும்ன்ட்டு அப்படியே தண்ணி ஊற்றியே சும்மாவே செஞ்சுட்டேன். தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா போட்டு மசாலா அந்த மாதிரி எண்ணெய் பிரியிற அளவு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் பண்ணுறதுனால இங்கே உள்ள தண்ணி வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கூட. ரைஸ் வந்து நம்ம இந்தியா ரைஸ் தான், ஆனால் தண்ணி வந்து ஊரில் செய்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1/2 கப்புலேருந்து 3/4 கப் அளவு கூடுதலாக பண்ணோன்னா ரைஸ் நல்லா குக் ஆகுது. தண்ணியோட அது தன்மையாக என்னங்கிறது தெரியலை. பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, சீரக சம்பா ரைஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தண்ணியோட குவான்டிட்டி வந்து கூடுதலாக இருந்தால் தான் அந்த மாதிரி ஃப்ளஃபியாக வருது. இல்லாட்டி ரைஸ் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளஃபியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த ரைஸுமே வந்து சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி சிம்பிளாக மட்டன் பிரியாணி அண்ட் ரைத்தா மட்டும்தாங்க பண்ணேன். ஸ்வீட் வந்து கேசரி பண்ணியிருந்தேன். அது கேசரி வந்து சும்மா எல்லோரும் செய்கிறது தானே அப்படின்ட்டு நான் வீடியோலாம் எடுக்கலை. கொஞ்சமாக கேசரி மட்டும் செஞ்சுருந்தேன். தால்ச்சா அந்த மாதிரி எதுவுமே வைக்கலை. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.